ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் டேஸ்டியான வெந்தய குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெந்தய குழம்பு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கணும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் அரிசி, 2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். இது கூடவே 4 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா வறுக்க ஆரம்பிக்கலாம். இதோட கலர் எல்லாம் நல்லா மாறி வரணும். பாருங்க, மசாலாலாம் நல்லா வறுத்தாச்சு. அதோட கலரும் நல்லா மாறி இருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விடலாம். மசாலாலாம் நல்லா சூடாகணுன்னு இப்போ இது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பவுடரை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் சீரகம், 1 காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, இது நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம 25 சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். இதுலேயே கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம 8லேருந்து 10 பல் வரைக்கும் பூண்டு பல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோடனே தக்காளி நல்லா சுருங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா சுருங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடியிலேருந்து 3 ஸ்பூன் மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். மசாலா பொடி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம முன்னாடியே தக்காளி கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி இதில் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே ஒரு துண்டு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறதுனால குழம்போட காரம், புளிப்பு இதெல்லாம் நல்லா எடுத்து காட்டும். அதனால நம்ம வெல்லம் சேர்க்குறோம். வெல்லம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி போட வேணாம். இப்போ குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். வாங்க இப்போ திறந்து பார்க்கலாம். திறக்கும் போதே வாசனையாக இருக்குது. பாருங்க, குழம்புல இருக்க எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. பாருங்க, குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குன்னு. வெந்தய குழம்பு இந்த மாதிரி ரொம்ப திக்காக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், டேஸ்டியான வெந்தய குழம்பு ரெடி. இந்த வெந்தய குழம்பை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 3 நாள் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெந்தய குழம்பை சுட சுட சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, தோசைக்கு இட்லிக்கெலாம் கூட தொட்டுன்னு சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்தமாரி வெந்தய குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.